அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போய் ப்ரீஃபாக பார்க்க ஆரம்பிக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி பார்க்கக்கூடிய விளாக் தாங்க இந்த விளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அது என்ன விளாக்னா, நேற்று 20ஆம் தேதிங்க. 20ஆம் தேதியிலேருந்தே நிறைய ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு. அதே நேரம் நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக முதலாக நம்ம மதுரையில் கடல் கன்னி எக்ஸிபிஷன் தாங்க. அது எங்கண்டா ஐயர் பங்களாவில் ரிலையன்ஸுக்கு ஆப்போசிட்லங்க. நீங்கள் ஐயர் பங்களா வந்தாலே அங்கே உங்களுக்கே தெரியும், கண்ணுக்கு குளிர்ச்சியான கண்களுக்கு இதமான கடல்கன்னி எக்ஸிபிஷன் தாங்க. இது நீங்கள் சின்னவங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்கங்க. இந்த இடத்துல தான் நுழைவுச்சீட்டு நம்ம கட்டி பே பண்ணி வாங்கணுங்க. பெரியவங்களுக்கு 100 ரூபாங்க, சின்னவங்களுக்கு 80 ரூபீஸுங்க, 80 ரூபாங்க. ஆனால் அங்கே போனால் ஒருத்தர் தான் சொல்லுவேன், செட்டிங்லாம் நல்லா பலமாகவே இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டேன்றனால கொஞ்சம் கடைகள்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் அடுத்தடுத்த நாள்னா ரொம்பவே கடைகள் நிறையா இருக்கும். நேற்று ஃப்ரைடே நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட் டே ஓப்பனிங்கில் போனோம். அப்போ தான் நிறைய கடைகள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு மீன் திமிங்கல வாய்க்குள்ளே உள்ளே போகிற மாதிரியே இருக்குங்க. அது மாதிரி நேற்று ஃப்ரைடேன்றனால ரொம்பவே கூட்டமும் இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் மதுரை மக்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷன், இந்த பொருட்காட்சிக்கு போய் ரொம்ப மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதே நீங்கள் சென்னையில் இருக்கலாம், இல்லாட்டி கோயம்புத்தூரில் இருக்கலாம், இல்லை தோரங்குறிச்சியில், கோஸ்குறிச்சி, எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஏரியாவில் நீங்கள் நிறையா இருப்பீங்க. உங்களால் இந்த மதுரைக்கு பார்க்க முடியலாட்டி இப்போ நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ரொம்பவே பொறுமையாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எல்லாமே பாருங்கள். இப்படி தான் நம்ம நுழைவுச்சிட்டு அந்த சீட்டு வாங்கிட்டு இவங்கள்ட்ட கொடுத்தோன்னே உள்ளே போகலாம். போகிற வழியிலே உங்களுக்கு இந்த சைடு அந்த சைடும் பிக்சர்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. நான் கூட நினச்சேங்க உள்ளுக்குள்ளே நிறையா கடல் கன்னி இருக்கும். ஆனால் ஒரு அசியூம்ஷன் தான். நான் நினச்சேன் இது உண்மையான கடல் கன்னி இருக்காது, நம்ம நார்மலாக ஒரு பொம்மை மாதிரி ஏதாவது கிராஃபிக் செட்டிங்கில் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைங்க, உண்மையான கடற்கனி இருக்குது. ஆனால் நிறையா இல்லைங்க, சிங்க பெண்ணே தாங்க. ஆனால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நம்மளோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண அந்த இடத்த விட்டு நகரவே எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களோட நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே கண்ணால் அப்புறம் கையால் அந்த மாதிரி தான் பேச முடியும். ஏன்னா நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்காது, அவங்க பேச முடியாது. ஏன்னா தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்டில் வீடியோ எண்டு வரை நீங்கள் வெயிட் பண்ணணுங்க. ஏன்னா கொஞ்சம் வீடியோ முடிகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கடற்கன்னியை பற்றி நான் காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது மீன் எல்லாம் வச்சுருக்காங்க. போகிற வழியில் அந்த மீன் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்க்க போகிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, விண்டோ ஏசி வச்சுருந்தாங்கங்க. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு சொட்டிங்கோ எந்த ஒரு கலப்போ எதுவுமே இருக்காது. அங்கே எண்ணடங்காத மீன்கள் வச்சுருக்காங்க. இதில் பாப்பட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கம்மா வாவல்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறையா பேர் இருக்குங்க. அந்த மீன்லாம் உயிரோடு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. உயிர் மீன்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஜிலேபி கண்டை இருந்துச்சு. இந்த மாதிரி கம்மா மீனும் வச்சுருந்தாங்க. அங்கே வண்ண மீன்களும் வச்சுருக்காங்க. ரெண்டுமே மிங்கிளாக இருந்துச்சு. ஆனால் தனித்தனி இடத்துல செட்டிங்காக வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டேங்க் கிளீனர் இதெல்லாம் ரிஷான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு வேறு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே அவருக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மீனை என்னை வளைச்சி எடுங்க மம்மின்னு சொன்னார். இதுதாங்க அந்த கம்மா ஃபிஷ்ஷு. இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா இதுவரை நான் உயிரோடு பார்த்ததில்ல. இப்போ பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு மீன் அந்த மண் வெள்ளையாக இருக்குல்ல, அதை சாப்பிடுது, மறுபடியும் அதை துப்புது. அதை நம்ம ரசித்து பார்க்குறதுக்கு இன்னமும் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மீன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு மீன் இருக்குங்க, இந்த முதலை வாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மீன் இருக்குது. இதெல்லாம் கலர் மீன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மீன் பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம கை இந்த சைடு கொண்டு போனால் அதுக்கு தெரியுது, இங்கிட்டு கொண்டு வந்தால் தெரியுது, நகருது. நல்லா நம்ம நின்று பார்க்குறோண்டு அதுக்கு தெரியுதுங்க. அந்தளவு நம்ம எந்த சைடு நம்ம கையை நகட்டுறோமோ அந்த சைடு வருது. அந்த கண்ணோட அசைவு அசையுதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா
நாங்கள் போனப்போ கூட்டமே இல்லைனால ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த மீன் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அந்த லைட் செட்டிங்க்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம போகிறப்ப நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறதுலேருந்து வெளியில் வர்ற வரையும் நல்லா நிறைய மீன் வச்சுருக்காங்க. நம்ம வந்து முன்னெல்லாம் இது வந்து சிங்கப்பூர் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். சிங்கப்பூரில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போய் அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் இந்த மாதிரி பார்ப்போம். அது வந்து இப்போ லைட்டாக ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் ஒரு 30%லேருந்து 50%க்கு இங்கே வந்து நம்ம ஐயர் பங்களாவில் நம்ம மதுரையில் செட்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க. இப்போ ஒவ்வொரு மீனாக உங்களுக்கு பொறுமையாக நிறுத்தி காமிக்கிறேன். பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, நல்லா விளாண்டுச்சுங்க. நம்மளை தாண்டி நம்ம மேலே போகிறதா இருக்கட்டும், இந்த சைட்லேருந்து அந்த சைட் போகிறதா இருக்கட்டும், பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ரிஷானு ரசித்து பார்த்ததை விட எங்கள் டேடி மம்மிலாம் ரொம்பவே ரசித்து விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இதை பார்க்கவும் அங்கே போனேன் எல்லாம் ஒரு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் இதுக்காண்டியே நீங்கள் போகலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். 100 ருபீஸ்ன்னு நினைக்காதீங்க. 100 ருபீஸே கூட அப்படின்னு நினச்சா நம்ம போக வேண்டிய தேவையில்லை. இது நம்ம பார்க்கணும், அந்த ஒரு எஃபெக்டை அந்த ஒரு ஃபீல்லாம் நம்ம உணரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் 100 ருபீஸ்லாம் பார்க்காம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கிட்ஸுங்களுக்கு 80 ருபீஸ், பெரியவங்களுக்கு 100 ருபீஸ் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபீல் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. அந்தளவு நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த லீவில் இப்போ கிறிஸ்மஸ் லீவு, அதை ஒட்டி நியூ இயர் வரை நம்மளுக்கு ஸ்கூல் லீவுங்க. அதனால் நேற்று தான் 20ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்று கூட்டம் இல்லாதனால இன்னும் சுவாரஸ்யம் கம்மியாகவே இருந்துச்சு. இதே கூட்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் சுவாரஸ்யம் சூப்பராகவும் இருக்கும், நல்ல கலகலப்பாகவும் இருக்கும். அதனால் இன்னையிலேருந்து எப்படியும் கூட்டமாக இருக்கும். ஏன்னா நேற்றே நிறையா பேர்த்துக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வருவாங்கன்னு இருப்பாங்க. அது மாதிரி திங்கக்கிழமை வரையும் ஒரு சிலவங்க ஸ்கூல்லாம் இருக்குது. திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் வந்து இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, ஜனவரி மாதம் வரையுமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பொங்கல் வரையுமே என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ரிலேஷன் அப்புறம் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்தால் இங்கே நம்ம இந்த ஐயர் பங்களாவில் உள்ள கடல்கன்னி எக்ஸிபிஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மக்களை உங்களோட ரிலேஷன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஓரளவு நம்மளுக்கு மீன் வகைகள் எல்லாமே முடிய போகுதுங்க. உங்களுக்கே தெரியும், வண்ண வண்ண கலர் மீன்கள், அப்புறம் வீட்டில் வளர்க்குற மீன்கள், அப்புறம் வந்து வாஸ்து மீன், எல்லா வகையான மீன்களுமே இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்கவே ரொம்ப மனசுக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியலை, பொதுவாகவே மீன் வாங்கி நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா நம்ம ஹார்ட்டுக்கு இருதயத்துக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த இடத்துக்கு போய் அந்த மீன் வந்து ஆட்டம் போட்டு விளாட்றத பார்க்கவே ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஆஹா, நீங்கள் அங்கே பார்த்தீங்க தானே கடல்கன்னி, உண்மையான கடல்கன்னி வந்து அங்கே போனது பார்த்தீங்கல்ல. உங்களுக்கு கொஞ்சம் பொறுங்க, கிட்டக்க போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீன்லாம் எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இந்த இடத்த விட்டு போகவும் மனசு வரல. அந்த மீன்லாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மீன் பாருங்களே, அது நம்மளை பார்க்குறதே அப்படியே டெரராக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இதை என்ஜாய் பண்ணணும், உங்கள் கிட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணணுண்டா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஏரியாவில் நம்ம மதுரையில் உள்ள கடல்கன்னி எக்ஸிபிஷனுக்கு உங்கள் கிட்ஸு, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேஷன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே வந்து நார்மலாகவே இப்போ லாஸ்ட்டாக கடந்த ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி கடந்த லீவில் வந்து நீங்கள் எதை பார்த்துருப்பீங்க, டைட்டானிக் எக்ஸிபிஷன் நம்ம ஊரில் முதலாக மதுரையில் டைட்டானிக் கப்பலை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் முதல் முறையாக இந்த நியூ இயருக்கு இந்த கிறிஸ்மஸ் லீவில் என்ஜாய் பண்ணுறதுக்கு கடல்கன்னி வந்திருக்குங்க. அந்த கடல்கன்னியை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறான்னு பாருங்களே. அந்த கிட்ஸுங்களோட ரொம்பவே ஹாப்பியாக சிரித்த முகத்தோட ரொம்ப ஜாலியாக நம்மளுக்கு செல்ஃபி எடுக்கணுமா அதுக்கு ஒத்துழைச்சி எல்லாத்துக்குமே சூப்பராக இன்ட்ராக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நாங்களே கடற்கன்னி பக்கத்தில் ஒரு அரை மணி நேரமாக இருந்து அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி ஸ்விம் பண்ணுறாங்க, ஆக்சிஜன் அவங்க எப்படி எடுக்கிறாங்க எல்லாத்தையும் ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் மம்மி டாடி நிறையா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. எங்கள் மம்மி ரொம்பவே இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அதை பார்க்க நல்லா ஆசையாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தனால சரியாக போக முடியலை. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நீந்தி போகிறத பாருங்களே. இதே மாதிரி ஷிஃப்ட் இது மாதிரி 2 லேடிங்க இவங்க ஒரு தடவை பண்ணுறாங்க. இன்னொரு லேடி இருக்காங்க, அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஈவினிங்லேருந்து அவங்க ஆரம்பித்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த கடற்கன்னி போகவே 8:45 ஆயிடுச்சு டைம். ஒரு 8 மணி 8:45 ஆயிடுச்சு. ஆனால் 10 மணி வரை அவங்க லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணுற வரை அங்கே தான் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரிஷான் எல்லாம் பார்க்குது. ஆனால் ரிஷான் வந்து ஹாய் பாய் எதுவுமே சொல்ல மாட்டான். நான் வீடியோ எடுக்கிறத நான் பேசுகிறத வச்சு நான் வந்து
கை காமிக்கிறத வச்சு அவங்க ஹாய் பாய் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பிளேன் கிஸ்ஸாக இருக்கட்டும், லவ் சிம்பிளாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக கொடுக்குறாங்க. ரிஷான் வந்து ஒரே முகத்தில் சிரிப்பு தாங்க. அவர் எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ணல. அப்புறம் நான் வர்றேன், நான் வந்து பேசுகிறேன், ரிஷான் வீடியோ எடுறேன். ஆனால் வந்து அவர் கிளியராக வீடியோ வரலையா, அதனால் ஒழுங்காக எடுக்கலன்ட்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சரி மறுபடியும் நானும் போய் செல்லை வாங்கி வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவனுக்கு எப்படியோ சொல்லி பார்த்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்களே வந்துடுங்க மம்மின்றாரு. அப்புறம் நானே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மறுபடியும் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் இங்கே நிற்பாங்க, 5 நிமிஷம் மேலே இருப்பாங்க. எங்கள் மம்மி நான் பேசுகிறது கேட்குதான்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் பேசுகிறது கேட்கல, நீங்கள் கை அசைவு மட்டும்தான் எனக்கு கேட்குதுன்ட்டு எங்கள் மம்மி பேசுகிறதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிளேன் கிஸ் மம்மி கொடுக்க அவங்களும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணை பார்க்க எங்கள் மம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் எங்களை மாதிரி ஃபேட்டாக இல்லாமல் நீங்கள் ரொம்ப லீனாக ஸ்லிம்மாக இருக்கீங்கன்ட்டு எங்கள் மம்மி சொன்னாங்க. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு பாய் சொல்லிவிட்டு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் இந்த கொஞ்சம் நம்மளோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் ஆக்சசரி ஐட்டம் நிறைய கம்மலாக இருக்கட்டும், கிளிப்பாக இருக்கட்டும், லப்பர் பேண்ட் எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. நார்மலாகவே அஸ் யூஸ்வல் உங்களுக்கு எக்ஸிபிஷன்லாம் என்னென்னு தெரியும்ல. அப்புறம் இது இருக்கும். அப்புறம் குழந்தைகள் கிட்ஸ் விளாட்ற ஐட்டம் இருக்கும், பஞ்சு மிட்டாய் இருக்கும், அப்பளம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா இந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சுங்க. சாப்பிட்ற ஐட்டம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பபுள்ஸ் வந்து குழந்தைங்க விளாட்றது நிறையா இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், கிளச்சஸ் ஐட்டம், பர்ஸ் ஐட்டம் எல்லாமே என்னென்னங்க இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்ட் மாடலில் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன வேணாலும் அங்கே போய் வாங்கி என்ஜாய் பண்ணலாம். ரிஷான் வந்து அவருக்கு பிடிச்சது எப்போவுமே கீ செயின் தான். கீ செயின் எங்கே போனாலும் அவர் வாங்குவார். நான் தோடு வாங்கலான்ட்டு இந்த கம்மல்லாம், ஜிமிக்கி கம்மல்லாம் வாங்கலான்னு தான் பார்த்தேன். எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டு 80லேருந்து ஆரம்பித்து 110, அப்புறம் வந்து 90, 100 எல்லாத்துக்குமே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து அவருக்கு பிடிச்சது வந்து அவர் தான் வாங்கினார். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன வாங்கினாருன்னா ஒரு கீ செயின் வாங்கினாங்க. அப்புறம் வந்து டீ குடிக்கிற கப்பு எதை எடுத்தாலும் 20 ரூபா, 30 ரூபா. அப்புறம் வந்து ரேஞ்ச் அந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ரிஷான் பார்த்தாரு. அதுலேருந்து ஒரு கப் மட்டும் இந்த தடவை கடல்கன்னி எக்ஸிபிஷனில் ஞாபகமாக இருக்கட்டும்னு கீ செயினும் ஒரு டீ குடிக்கிற கப் மட்டும் வாங்கினாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது கிட்ஸுங்க விளாட்றதுல டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அக்செஞ்சர் ஐட்டம், அப்புறம் ஸ்பைடர் மேனாக இருக்கட்டும், பேட்மேன், அப்புறம் வந்து அவெஞ்சர்ஸ் இருந்துச்சு. நிறையா கார் வந்து ரிமோட் கார்லாம் இருந்துச்சுங்க, சூப்பராக. அப்புறம் வந்து ஏரோப்ளேன் இருந்துச்சு. கிட்ஸுங்க வந்து பாய் கேர்ளுக்கும் சரி, கேர்ள் பேபிக்கானாலும் சரி விளாட்றதுக்கு என்னலங்காத விளாட் ஜாமெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுங்க. அதில் இந்த ஸ்பைடர் மேன் செமையாக இருந்துச்சுங்க. எங்கள் மம்மிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரிஷானுமே நல்லா என்ஜாய் பண்ணார். ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாக விளாண்டுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த கடை செக்ஷனில் மட்டும் ஒரு காமன் இடத்துல 20 நிமிஷம் வரை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இங்கே தாங்க ரிஷானுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் நிறையா இருந்துச்சு. இந்த கீ செயின்னாலே ரிஷானுக்கு ரொம்பவே ஃபேவரட். இதில் ஒரு கீ செயின் வந்து எடுத்தாங்க. அப்புறம் வந்து பக்கத்து கடையில் வந்து கப் வாங்கினார். அவ்வளோதான் இங்கே வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் அப்பளம், அந்த எக்ஸிபிஷனில் கொடுக்குற பெரிய அப்பளம், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே வந்து நிறைய கிட்ஸுங்க விளாட்ற ஐட்டம், அப்புறம் பெரியவங்க விளாட்ற ஐட்டம்ஸு, அப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த ட்ராகன் ட்ரெயின், அப்புறம் வந்து சீசா, அப்புறம் கப்பல் மாதிரி ஊஞ்சல், அப்புறம் ஊஞ்சலில் விளாட்றது எல்லா ஐட்டமும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. நான் இதுவரை அதில் போனதில்லை. போனால் தான் எனக்கு பேரே தெரியும். பேர்லாம் தெரியல. உங்களுக்கே தெரியும் எக்ஸிபிஷன்லாம் என்னென்ன இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்ஸிபிஷன் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஐட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் வாங்குறது, பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம், அப்புறம் கேம் விளாட்ற ஐட்டம், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஐட்டம், அப்புறம் வந்து கிட்ஸுங்க தனியாக விளாட்றது, அப்புறம் நம்ம லேடிஸு, அப்புறம் ஜென்ஸு, அப்புறம் வந்து நம்ம பெரிய ஆளுகள்லாம் விளாட்ற ஐட்டம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி கூட்டமே இல்லைங்க. இந்த சாட்டர்டே சண்டேலேருந்து தான் கூட்டம் ஆரம்பிக்கும். ஏன்னா லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் நியூ இயர் வரையுமே ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணண்டா கண்டிப்பாக ஐயர் பங்களாவில் நம்ம மதுரையில் கடல்கன்னி இடத்துக்கு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப
ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் வந்து இந்த 10 days லீவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களே. நீங்கள் அங்கே போய் ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. எனக்கு இந்த வீடியோ முடியவும் எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போட்டிருக்க செட்டிங்க்கே நம்ம கண்டிப்பாக 100 rupees கொடுக்கலாம். இந்த பேய் வீடுலாம் நான் நேற்று ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா வந்து நேற்று வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, யாரும் வராதனால நேற்று அவ்வளோ கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணலை. 360 degree கேமரா மட்டும் ஃபுல் ரொட்டேட்லேயே இருந்துச்சுங்க. 50 rupeesலேருந்து 60 rupees தான். எனக்கு ஒவ்வொன்றுக்கும் பே பண்ணுறது எவ்வளோன்னு தெரியல. இந்த தடவை விஆர்லாம் ரிஷான் ஆசைப்பட்டான், ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் வெளியில் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்பயே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்லாம் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. சிறப்பாக நான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மதுரையில் போட்ட கடல்கனி எக்ஸிபிஷனை பார்த்தாச்சுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ எப்போ முடிஞ்சிருக்கே தெரியாதுன்ற அளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.